வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்கர் ஆலன் போ எழுதின ஹாப் ஃப்ராக் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட ஒரிஜினல் டைட்டில் எட்கர் ஆலன் போ எது கொடுத்துருந்தாருன்னா ஹாப் ஃப்ராக் ஆர் த 8 chained orangutans. ஹாப் ஃப்ராக்ன்றோடைய தீம் என்னென்னா ரிவெஞ்ச், மேட்னஸ் அண்ட் டீஹியூமனைசேஷன். அதை மனிதர்களை மனிதராக நடத்தாத ஒரு நிலையை தான் சொல்லுது. இந்த கதை ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய கோமாளி அவன் எப்படி அவனுடைய பழியை அந்த ராஜா மேலே தீர்த்துக்கிட்டான். ஏன் அந்த ராஜாவை பழி வாங்க பார்க்குறான்னா அந்த ராஜா அவனை அவ்வளோ மனசு அளவுலேயும் செயல் அளவுலையும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. எதுக்குன்னா அவனை ஒரு கோமாளியாக பார்த்து அவர் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவர் இதை பண்ணியிருக்காரு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதையோடைய இன்ஸ்பிரேஷன் 1393 கிங் சார்ல்ஸ் 6க்கும் அவருடைய 5 நைட்ஸும் அவங்க எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்கள போட்ட ஆடைகள் எப்படின்னா எளிதில் தீ பிடிச்சிக்கிற ஆடையை அவங்க போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதனாலேயே அவங்க தீ பிடிச்சி அதில் இறந்துட்டாங்க. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் அவர் இந்த கதையை எழுதியிருக்காரு அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கதை ஒரு ராஜாங்கத்தில் நடக்குது. ராஜாங்கம் பேர்லாம் அவங்க சொல்லலை. அங்கே அந்த நேரத்தில் ஒரு சபையில் கோமாளிகளும் இருந்த ஒரு காலகட்டம் அது. இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட அந்த கதையை சொல்கிறார். அவர் பேர் நமக்கு தெரியாது, அவர் கதையை மட்டும் சொல்கிறார். அவர் அந்த ராஜாவை பற்றியும் அவருக்கு இருக்கிற 7 மந்திரிகளை பற்றியும் அவரோட கோமாளியை பற்றியும் அவர் சொல்கிறார். ஜஸ்டர்னா கோமாளி. இந்த மந்திரிங்களும் அந்த ராஜாவும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பெருசாக ஒரு மாதிரி எப்போதுமே யாரையாவது வச்சு அவங்க மூலமாக அவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட கோமாளி. அவன் பேர் ஹாப் ஃப்ராக். அவன் எப்படின்னா பிறப்பாலேயே உயரத்தில் ஒரு குள்ளமான ஒரு மனுஷன். அவனை அவனுடைய நாட்டில் இருக்கிறவங்க ராஜாவுக்கு அன்பளிப்பாக அன்பளிப்பாக நம்ம பொருளை தான் கொடுப்போம். இங்கே ஒரு மனுஷனையே கொடுத்துருக்காங்க. அவன் இங்கே இருக்கான். அந்த ஹாப் ஃப்ராக்கோட நிஜ பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் ராஜாவும் அவருடைய 7 மந்திரிகளும் அவனை ஹாப் ஃப்ராக் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவனுடைய கால் கொஞ்சம் தடுமாறி நடக்கிறதுனால அவன் குதிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ராஜா அவனை ஹாப் ஃப்ராக்னு கூப்பிட்டு ஆரம்பித்தார். எல்லாருமே அவனை ஹாப் ஃப்ராக் தான் கூப்பிடுவாங்க. அவனுடைய உயரமும் அவன் நடக்கிற விதம் அதெல்லாம் பார்க்கும்போதே ராஜாவுக்கும் மந்திரிங்களுக்கும் ஒரே சிரிப்பாக இருக்கும். அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அங்கே ஹாப் ஃப்ராக் மட்டும் இல்லை, அவனுடைய தோழியான ட்ரிபிடாவும் அங்கே தான் இருக்கா. அவளும் உயரத்தில் குள்ளமான பொண்ணு தான். ஹாப் ஃப்ராகோடு சேர்ந்து அவளும் தான் ஒரு பரிசா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா. ஆனால் என்னென்னா ஹாப் ஃப்ராகை அவங்க ஒரு கேலி பொருளாக வச்சுக்கிற மாதிரி ட்ரிபிடா வச்சுக்கல. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் இருப்பாள். அதனால் அவள் எல்லாருக்கும் ஒரு செல்லமான ஒரு பொண்ணாக தான் அந்த ராஜாங்கத்தில் இருந்திருக்கா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ராஜா ஒரு பெரிய நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு. அதாவது ஒரு மேஸ்கரேட் பால்னால் முகத்தில் ஒரு நம்ம முகத்தை மூடிக்கலாம், ஏதாவது ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு. அதனால் நீங்கள் யாருன்றது தெரியாது. அந்த பார்ட்டி நடக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேஷத்தில் அங்கே பார்ட்டி நடக்கிறது தான் மேஸ்கரேட் பால். இப்போ ராஜாவுக்கும் அந்த மந்திரிங்களுக்கும் அவங்க என்ன ஆடையில் போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் கவர விதத்தில் இருக்கணும், ஒரு பரபரப்பை உண்டு பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ஆசை. சரி, நம்ம ஹாப் ஃப்ராக்கையும் ட்ரிபிடாவும் கேட்கலாம். அவங்க எல்லாருமே கேட்டுருக்காங்க, அதனால் இவங்களும் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதே சமயத்தில் அவங்களும் ஜாலியாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு ராஜா எப்போதுமே என்ன பண்ணுவார்னா இந்த ஹாப் ஃப்ராக்குக்கு வைனெல்லாம் குடித்தா ஒரு மாதிரி ஆகிடும். அது அவனுக்கு ஒத்துக்காது, ஒரு மாதிரி மேட் ஆகிடுவான். அதனால் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா அவனை கூப்பிட்டு அவனை குடிக்க வச்சுருவார். அது அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்போ என்ன பண்ணிடுறாருன்னா திருப்பி அவனை கூப்பிட்டுட்டு அவனை வைன் குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்த ட்ரிபிடா ராஜா கிட்ட கெஞ்சிரா, வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு ரொம்ப வேண்டாம், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லும் போது இந்த வாட்டி ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா அவளை தள்ளி விட்டுட்டு அவள் முகத்துலேயும் ஒரு வைன் கிளாஸ் இருக்கிற வைன் எடுத்து ஊற்றிடுறாரு. இதை பார்த்த ஹாப் ஃப்ராக்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவன் பல் அப்படியே கோவத்தில் கடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணுறான், இந்த வாட்டி அவர் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நான் வேண்டான்னு சொல்லாமல் குடிச்சிக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா நான் வேணான்னு சொல்ல தான் அவர் அதை ஒரு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக எனக்கு கொடுக்குறாரு. நான் குடிச்சிட்டே இருந்தால் அப்போ அவருக்கு எரிச்சல் வர மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு அவன் நினச்சிட்டு அதை செய்கிறான். அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு இல்லையா, நான் எந்த உடையை அணிஞ்சிட்டு அங்கே போனால் நல்லா இருக்கும்னு போது அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் உரங்குட்டான்ஸ் மாதிரி போங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அந்த க்ரௌடே உங்களை பார்த்து பயந்துடும். உங்களது எப்படின்னா அப்படியே
நிச்சயமாக உரம் கொட்டா மாதிரியே அவங்க ட்ரெஸ் இருக்கணும், யாருக்குமே நீங்கள் தான் தெரியக்கூடாது அப்படின்னோடனே சரி சரி அப்போ ஒன்று பண்ணு, நீயே வந்து அதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிவிட்டு காட்டன் ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்து அது மேலே தாறு, அப்புறம் ஃப்ளாக்ஸுன்றது ஒரு வகையான வேக்ஸ் மாதிரி, அது எல்லாத்தையும் தடவி பார்க்குறதுக்கு நிஜமாகவே உரங்கொண்டானோட தோல் மாதிரியே இருக்குது போட்டுட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இடுப்புலலாம் ஒரு செயினை கட்டி விட்டுறோம். இப்போது ட்ரிப்பட்டா தான் அந்த பால் ரூமை ரெடி பண்ணோம். அவள் வந்து ஹாஃப் ஃப்ராகோட அட்வைஸ் படியே அது சொல்கிறதெல்லாம் செய்கிறா. அந்த சாண்டலியரை வந்து ரிமூவ் பண்ணிடுறா. சாண்டலியர்னால் மேலே இருக்கிற பெரிய விளக்கு. அதே மாதிரி சுற்றி அந்த ரூமை சுற்றி டார்ச் வச்சுட்டு எல்லாருடைய கையிலையும் வந்து கேரியடிட்ஸுன்றதை கையில் கொடுத்துட்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிற பில்லர்ஸ்லாம் வந்து பெண்கள் மாதிரியே வச்சுட்டு அதோட கையிலலாம் கூட டார்ச் இருக்குது. இப்போ வந்து அந்த பால் ரூமில் அந்த மினிஸ்டரும் ராஜா உள்ளே நுழையிறாங்க. அதுவும் ராத்திரி வராங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, க்ரௌடுக்கு நிஜமாகவே பார்ட்டிக்கு வந்த ஜனங்க இவங்கன்னு தெரியல, ஒரங்குட்டான்ஸ் தான் உள்ளே வந்துச்சுன்னு நினச்சி பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட பார்க்குறாங்க. அவங்களால வெளியில் வர முடியல. ஏன்னா ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லா ரூமையும் வந்து பூட்டிட்டு சாவி வந்து ஹாஃப் ஃப்ராக் கையில் இருக்குது. அதனால் யாராலையும் வெளியில் ஓட முடியல, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ராஜாவுக்கு மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். இதே கலவரம் நடக்கும்போது ஹாஃப் ஃப்ராக் என்ன பண்ணுறான்னா, மெதுவாக வந்து அவங்க பின்னாடி போய் அவங்க எல்லாரோட செயினையும் ஒன்றோட ஒன்று இணைச்சி அந்த செயினை எடுத்துன்னு போய் அந்த சாண்ட்லியர் வந்து மாட்டுறதுக்காக ஒரு ஹுக் இருக்கும் இல்லையா, அதில் மாட்டி விட்டுறோம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்க எல்லாம் அப்படி சுற்றி கடைசியில் வந்து அந்த ரூமோடைய இதில் வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும் போது இப்போ இவங்க சங்கிலியும் இணைஞ்சிருக்கு. அந்த சைட்லேருந்து அநேகமாக ட்ரிப்படாக தான் இருக்கணும். அவள் வந்து செயினை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போது வந்து இவங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்த மாதிரியே இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படியே மேலே ஏறி எப்படி அந்த விளக்கு வந்து மேலே இருக்குமோ அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி மேலே போயிடுறாங்க. இப்போ அந்த க்ரௌடுக்கு புரிஞ்சிடுது, ஓஹோ இது ஏதோ ஒரு ஜோக் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கினே இருக்காங்க. இப்போ ஹாஃப் ஃப்ராக் என்ன பண்ணுறான்னா, சரி இவங்க யாருன்னே தெரியலையே, நான் மேலே போய் அவங்க யாருன்னு பார்த்து அவங்க முகமுடியை கட்டிடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக மேலே வரான். மேலே வந்த உடனே அவங்க கையில் ஒரு டார்ச் இருக்குது. அவங்க யாருன்னு பார்க்குறதுக்காக வந்த மாதிரியும் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த மாஸ்கை கட்டுற மாதிரியும் அவங்க கிட்டே போகும்போது அந்த டார்ச்லேருந்து அவங்க ஆடையெல்லாம் அப்படி நெருப்பத்திக்கிட்டு அந்த ராஜா அந்த மினிஸ்டர்ஸும் அரை நிமிஷத்துக்குள்ளேயே அப்படியே எரிஞ்சு அவங்க இறந்துடுறாங்க. கீழே இருக்கிறவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. திகைச்சு போய் அப்படியே வந்து அந்த பயங்கரமான ஒரு நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹாஃப் ஃப்ராக் கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இங்கே உரங்குட்டான்ஸாக வந்தவங்கள இப்போ யாருன்னு நான் சொல்கிறேன், அதுதான் நம்ம ராஜாவும் அவரோட மந்திரிங்களும். இந்த ராஜா எப்படின்னா, தன்னை பாதுகாக்கிறதுக்கு கூட வழியில்லாத ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறவர் தான் இவர். இதை வந்து பார்த்து அறிவுரை சொல்ல வேண்டிய கவுன்சிலர்ஸே ரசிக்கிறது தான் இவங்க இந்த 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய கடைசி கோமாளிதனம் அப்படின்னு சொல்லி அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு அவன் அப்படியே வந்து மேல் வழியாக தப்பிச்சிடுறான். கதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அவனும் ட்ரிப்படாவும் திருப்பி அவங்களோட வீட்டுக்கே, அதாவது அவங்க நாட்டுக்கே திரும்பி வந்திருப்பாங்க. அங்கே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, விடுதலை அடைஞ்ச மாதிரி, ராஜாவை அவன் பழி வாங்கின மாதிரி நமக்கு ஒரு கதையை ஒரு எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.